டே, பார்க்கறதுக்கே செம கெத்தா இருக்குல்ல. அப்படியே ஏதோ ஹாரர் சினிமாவில் வர்ற சீன் மாதிரியே இருக்குதா இப்போ இந்த இடம். ஆமாம், சீன்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த நெருப்பை வச்சு அப்படியே சுட சுட 4 வடை சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? உனக்கு எப்பவும் சாப்பாடு தானே ராம்போ? இந்த நெருப்பு வெளிச்சம், சுத்தி இருக்கிற அமைதி, இதெல்லாம் எப்பவுமே ஒரு சூப்பரான கதை சொல்றதுக்கு தான் கரெக்டா இருக்கும். ஆமாடா, மாயா சொல்றதுதான் சரி. மாயா கிட்ட எப்பவும் ஒரு சம கதை ஸ்டாக் இருக்கும். இன்னைக்கு என்ன மேட்டர் சொல்ல போற மாயா? ஆமா மாயா, எப்பவும் அந்த பரமார்த்த குரு மொக்க கதையையே சொல்லாம இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் தில்லான கதையா சொல்லு. மாயா மாயா, அந்த அடங்காப்பிடாரி ஆடுகளும் அசட்டு ஓநாய்களும் கதைய சொல்லு. இந்த நைட்டுக்கு அதுதான் செமையா செட் ஆகும். சரி, எல்லாரும் அப்படியே நெருங்கி வந்து உட்காருங்க. இந்த கதை காட்டுக்குள்ள நடக்கிற ஒரு தரமான சம்பவம். ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு விவசாயிக்கு வெள்ளாடும் செம்மறியாடும் இருந்துச்சாம். ரெண்டும் சும்மா அண்ணன் தம்பியா பழகிச்சு. எங்க போனாலும் ஒன்னாவே போகும் வரும். அங்க இருக்கிற செடி கொடியை எல்லாம் அசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹேய், அடங்காப்பிடாரி ஆடுகளா, இங்க பாருங்கடா, என் தோட்டம் பூரா நாசமாக்கி புட்டீங்க. இனியும் இங்க இருந்தீங்க கொன்னுடுறேன், ஜாக்கிரதை. ஓடிருங்கடா, தூர போங்க. பாவம், விவசாயி விரட்டி விட்டதும் ரெண்டும் பைய தூக்கிட்டு கிளம்பிருச்சு. செம்மறியாடு கொஞ்சம் பலசாலி, ஆனா பயந்தாங்குள்ளி. வெள்ளாடுதான் வீரம், ஆனா கொஞ்சம் ஒல்லி பிச்சி. ஆடுங்க எல்லாம் காட்டுப்பாதையில நடந்து போய்கிட்டு இருக்கு. அங்க ஒரு இடத்துல செத்துப்போன ஓநாயோட மண்டை ஓடு ஒண்ணு கிடக்குது. ஏய் செம்மறி, அந்த ஓநாயோட மண்டை ஓட்டை எடுறா, நீதான பலசாலி. ஐயோ, என்னால முடியாது, நீயே எடு. நீதானே பலசாலி, என்னால அதை தூக்க முடியாது, என்னோட எலும்பே உடைஞ்சிரும். சரி வா, 2 பேரும் எடுப்போம். ரெண்டும் திணறி திணறி அந்த ஓநாய் மண்டை ஓட்ட சாக்குல போட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுது. ஏய், அங்க பாருடா, தீ எரியுது. அங்க போவோம், குளிருக்கும் இதமா இருக்கும், ஓநாய்கள் கிட்டே மாட்டிக்க மாட்டோம். ரெண்டும் நெருப்பு வெளிச்சத்தை பார்த்துட்டு ஆசையா போனாங்க. பக்கத்துல போனதும் ஷாக் ஆகிட்டாங்க. அங்கே 3 ஓநாய்கள் சமைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, ஆடுகள் மாட்டிச்சே. நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? ஏய், ஏண்டா இப்படி வளர்ற? நண்பர்களா? நாங்களா? உங்க காலை வெட்டி போட்டு ஆட்டுக்கால் சூப்பு செய்றேன் பாரு. ஏய் செம்மறியாடே, நாம இன்னைக்கு கொன்ன ஓநாய்கள்ல உன்னோட மண்டை ஓட்டை எடுத்து இவங்க கிட்ட காட்டுறா, நாம யாருன்னு புரியும். வெள்ளாடு என்ன பிளான் போடுதுன்னு செம்மறியாட்டுக்கு புரிஞ்சு போச்சு. உடனே அது கையில வச்சிருந்த சாக்குப்பையில இருந்து ஒரு ஓநாய் மண்டைய வெளியில எடுக்குது. ஏய் முட்டாள் ஆடே, பெரிய ஓநாய் மண்டை ஓட்டை எடுக்க சொன்னா நீ சின்ன மண்டை ஓட்டை எடுத்து காட்டுறியே, பெரியதை எடுறா. செம்மறியாடு அந்த ஓநாய் மண்டைய திரும்ப உள்ள போட்டுட்டு அதே மண்டைய மறுபடியும் வெளியில எடுக்குது. ஏய், இன்னும் பெரிய மண்டை ஓட்டை எடுறா, மறுபடியும் சின்னதை எடுத்து காட்டுறியே, இத போட்டுட்டு பெரியதை எடு. செம்மறியாடு அதே மண்டை ஓட்டை மறுபடியும் சாக்குக்குள்ள போட்டுட்டு அப்புறம் திரும்பவும் அதே மண்டை ஓட்டையே வெளியில எடுக்குது. இத பார்த்த 3 ஓநாய்களும் நடுநடுங்கி போச்சுங்க. ஏய், இவங்க சாதாரண ஆடுகள் இல்லடா, நீ அவங்கள கேலி பண்ணிருக்க கூடாது. சாக்குலேருந்து ஒவ்வொரு ஓநாய் மண்டை ஓடா எடுக்கிறாங்கடா. நண்பர்களா, உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். குழம்பு நல்லா கொதிக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். நான் போய் தண்ணி கொண்டு வரேன். கொஞ்ச நேரம் கழிச்சு, அந்த ஓநாய்க்கு அந்த அவசரம் தெரியாது போல. போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, நான் போய் அவனை கூட்டிட்டு வந்து தண்ணியோட வரேன். கடைசியா 3வது ஓநாய், 2 பேரும் எங்க தொலைஞ்சாங்க, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். செம்மறியாடே, நம்ம திட்டம் செம வெற்றி. ஓநாய்கள் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். உண்மை தெரிஞ்சு மறுபடியும் வந்துட போதுங்க. 2 ஆடும் அங்க இருந்த சாப்பாட்ட வயிறு முட்டை கட்டு கட்டுன்னு கட்டுதுங்க. அப்புறம் மனசுக்கு நிம்மதியா ஏவுன்னு ஒரு ஏப்பத்தை விட்டுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புதுங்க. ஆடுகளுக்கு பயந்துட்டு தான் நாம ஓடி வர்றதா? 2 ஆடுங்க சேர்ந்து எப்படிடா ஓநாய்களை கொல்ல முடியும்? நம்மள அவங்க ஏமாத்திட்டாங்கடா, நாமும் ஏமாந்துட்டோம். நாம உடனே அங்க போவோம், அவங்கள கொன்னு தின்போம்.
ஐயோ, நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சதை சாப்பிட்டு ஓடி போயிட்டாங்களே, நம்ம சாப்பாடும் போச்சே. பாவம் ஓநாய்கள் ஏமாந்து போனதை நினைச்சு பற்களை நர நரன் கடிச்சுக்கிட்டாங்க. வேற என்ன செய்ய முடியும்? உடல் பலத்தை விட சாமர்த்தியமான அறிவே சிறந்தது. இக்கட்டான சூழலில் பதற்றப்படாமல் நிதானமாக யோசித்தால் எப்பேற்பட்ட எதிரியையும் வீழ்த்தலாம். ஆடுகள் தன் புத்திசாலித்தனத்தால ஓநாய்களை ஏமாற்றியது போல சமயோசித புத்தி நம்மை ஆபத்துகளிலிருந்து காக்கும்.